இது வரைக்கும் இன்னும் பரீட்சை எழுதல. பரீட்சை எழுதினாதானே மதிப்பெண் என்னன்னு தெரியும். இப்பதானே எழுத போறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, எவன் செத்தாலும் சரி, எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் முதலமைச்சர்னு சொல்றத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலையும் சார் 5000 ரூபாய் உரிமை தொகையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் நான் அது சொல்றேன்ல. 5 ஆண்டுகள் தூங்கி விட்டு இப்போது வீட்டுக்கு போகிற போது தூக்கம் வராமல் 5000 ரூபாயை அறிவித்திருப்பது எந்தவித தாக்கத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தாது. இது ஏற்கனவே ஒரு 5 மாநிலங்களுக்கு மேலே தோல்வியைத்தான் கொடுத்திருக்கிறது. 1-2 மாநிலங்களில் அது பலன் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அது தொடர்ந்து மக்களை அவர்கள் அக்கறையோடு நலத்திட்டங்கள் வழங்கிய காரணத்தினால அது கை கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர் 5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது தன் தூக்கத்தை தொலைத்த காரணத்தினால இப்போது 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. கோடை காலம் என்பது எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வெகு சிறப்பாக தெளிவாக திருப்பதியிலிருந்து வரும்போது அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்ததில்ல, அப்பெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? சட்டமன்றத்தில் 24 மாதம் கழிச்சு தானே இதை அறிவிச்சிங்க. சட்டமன்றத்தில் 2021 அறிவித்த வாக்குறுதியை நாடாளுமன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க. அதையும் அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை தள்ளுபடி செஞ்சீங்க. தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, கண்டிஷன் போட்டீங்க, நிபந்தனை விதிச்சிங்க. இப்போ தேர்தல் வர்ற காரணத்தினால அதையும் தள்ளுபடி செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அப்போ இது திமுகவுடைய இரட்டை வேடம். மக்கள் மீது அக்கறையோடு இது அறிவிக்கவில்லை. இது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த கூட்டணியே ஆடி போயிருக்குது, சலசலத்து போயிருக்குது, சலிச்சு போச்சு அவங்களுக்கு. நாங்கள் உழைச்சி அவங்க வரணுமான்னு கேட்குறாங்க. அதற்கு திமுகலேருந்து பதில் சொல்ல முடியல அவங்களால. அதனால் அந்த கூட்டணி கலகலத்து போயிருக்குது, உலண்டு போயிருக்கிறது, தோல்வி முகத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த சலசலப்பு ஏற்படுது. அதிமுக மேலே விஜய் வைக்கிற விமர்சனங்களையும் இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? முன்னாடி மென்மையான போக்கானது கடைபிடிச்சிட்டு வந்தீங்க. இல்லை இப்போ அவர் அதாவது அவர் திரைப்படத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்து மக்கள் மத்தியில் வந்திருக்காரு. இது வரைக்கும் இன்னும் பரீட்சை எழுதல. பரீட்சை எழுதினாதானே மதிப்பெண் என்னன்னு தெரியும். இப்போ தானே எழுத போகிறாரு. எழுதட்டும், மக்கள் என்ன தீர்ப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு, அவருக்கு பரீட்சை எழுத தெரியுமா எழுத தெரியாதான்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செந்தில்நாதனும் உதயகுமார்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை, அவருக்கு அனுபவம் பத்தலை. தமிழ்நாட்டில் என்னைக்கு கூட்டணி ஆட்சியை என்னைக்கு மக்கள் எடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள்? சுதந்திரம் அடைந்து எவ்வளோ காலகட்டமாச்சு? கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் மைனாரிட்டியாக இருந்துச்சு, மெஜாரிட்டியே இல்லை. அப்போ கூட கூட்டணி ஆட்சி கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி இருந்தது. அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இருக்குது. இவர் புதுசாக அவர் ஒரு இதை சொல்கிறாரு, மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் கருத்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா, அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வராரோ இல்லையோ, அவரை பார்க்க வர்றவங்க செத்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க அவருக்கு முன் வருவாரா? அதுக்கு அவருக்கு அனுபவ பாடம் கற்றுக்கொள்வாரா? இப்போ இங்கே ஆர்ப்பாட்டம் வந்திருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பாக வீட்டுக்கு போவாங்க. அவர் 41 பேர் இறந்ததை ஒரு நெஞ்சில் ஈரமே இல்லாமல் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு என்னன்னா, எவன் செத்தாலும் சரி, எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் முதலமைச்சர்னு சொல்கிறத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்துலையும்